பள்ளி மாணவர்களுக்கு செக் வைத்த பள்ளி கல்வித்துறை. ஆபரேஷன் கிளீன் கோவை என்ற பெயரில் அதிரடி காட்டிய கோவை போலீசார். தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் போதைப் பொருள் பயன்படுத்துவது குறித்த பட்டியலை தயாரிக்குமாறு தமிழக பள்ளி கல்வித்துறை இயக்குநர் திரு கண்ணப்பன் அவர்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். தமிழக மதுவிலக்கு மற்றும் கலால்துறை சார்பில் தமிழகம் முழுக்க போதைப் பொருள் பயன்படுத்துவது குறித்த கணக்கெடுப்பானது நடத்தப்படும் நிலையில் அந்த துறை கேட்டுக் கொண்டுள்ளதால் பள்ளி கல்வித்துறை இந்த சுற்றறிக்கையை பள்ளிகளுக்கு அனுப்பியுள்ளது. இந்த அறிக்கையில் போதைப் பொருள் பயன்படுத்தும் மாணவர்கள் குறித்த தகவல்களை மதுவிலக்கு மற்றும் கலால்துறை வெளியிட்டுள்ள இணையதள பக்கத்தில் பதிவிடுமாறு கூறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நேற்று கோவை போலீசார் நடத்திய ஆபரேஷன் கிளீன் கோவை என்ற திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையில் மாணவர்கள் தங்கும் விடுதிகளில் இருந்து சுமார் 6.5 கிலோ கஞ்சா, 52 கிலோ குட்கா மற்றும் 8 ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. மேலும் இது தொடர்பாக 8 பேரை கோவை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே போதைப் பொருள் பயன்படுத்துவதால் இளைஞர்களின் எதிர்காலமானது கேள்விக்குறியாவதாகவும் இதனை தமிழக அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்து போதைப் பொருள் பயன்பாட்டை தடுக்க வேண்டும் என்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் தொடர்ந்து பல இடங்களில் பேசி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.